வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக குரு வக்கரமாகக்கூடிய நிலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வக்கரம் அப்படின்னா என்ன? பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அதாவதுன்றது நம்ம ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃப்ளைட் நம்மளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் நமக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம முன்கூட்டியே போய் பயன்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? அது போல தான் வக்கரம்ன்றது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது மீண்டும் நமக்கு கிடைக்க போகுது ஒரு 4 மாதம், அதாவது 119 நாட்கள். இந்த குரு வக்கரம் எப்போ அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள். ஆங்கில தேதியில சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 வக்கரம் அடைஞ்சி, அதாவதுன்றது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வருஷத்துல பார்த்தீங்கன்னா வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 119 நாட்கள். இந்த 119 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர நிலையில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கும்பராசிகாரங்களுக்கு கொடுக்க போறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 11வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். இப்போ கும்ப ராசியில தான் சனி அவர் இப்போ ஆட்சியா இருக்கிறாரு, ஜென்மச்சனியா இருக்கிறாரு. அவருமே இன்னைக்கு வக்கரத்துல தான் இருக்கிறாரு. அப்ப சனி வக்கரத்துல இருக்கும்போது இப்ப அதே குருவும் இன்னைக்கு வக்கர நிலை அடையும் பொழுது இன்னைக்கு இந்த கும்பராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதாவது கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதகமான நேரமாக தான் இருந்தது, சாதகமான நேரமா இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்க வீட்டில் ஆட்சியா இருந்து அவரும் வக்கர நிலை அடைஞ்சிருக்கும் போது குருவும் ஆல்ரெடி வக்கர நிலை அடைஞ்சு வக்கரனை பார்க்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது அப்ப என்ன பண்றாருன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாசத்துல இருந்து கொஞ்சம் ஒரு போராட்டமான நேரம் தான். கொடுத்த காசு வராது, எதிர்பார்த்தது கிடைக்கல, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தொழிலில் கொஞ்சம் முடக்கம், தேவையில்லாத சங்கடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மொத்தத்தில் நம்ம மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் தாவறதா இந்த பக்கம் தாவறதா தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 7 சனின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 4 வருஷ காலமா உங்களுக்கு 7 தான். அப்ப இந்த 4 வருஷ காலமா இன்னைக்கு 7 சனி நடந்தாலும் இந்த ஒரு 1.5 வருஷ காலமா உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 4.5 மாசம் ஒரு 5 மாசமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. தொழில மாற்றம் இல்லாம, வருமானம் சரியான முறையில் இல்லாம, நம்ம தேவைக்கு மீறி நம்ம கட்டன்றது ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செலவினங்களெல்லாம் நான் வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கமிட்மெண்ட் அதிகமாக தேடி இருப்போம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட் வச்சிருப்போம். அப்போ கடன் வாங்கி நம்ம குடும்பம் ரன்னிங் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த கும்பராசிகாரங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் ஆகுது, இந்த குரு வக்கரம் ஆகுது, நமக்கு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ராசிக்கு 4வது பாவகத்துல உங்களுக்கு குரு இப்போ சுக்கிரன் வீட்டில் அவரு நட்பு ரீதியா இருக்கிறாரு. அப்படி இருக்க வேண்டிய குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பாத்தீங்கன்னா நட்பா இருந்தாலும், அதாவது பார்த்தோன்னா சுகஸ்தான குருவா இருக்கிறாரு. 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம், சுகஸ்தான குருவா இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தாய்க்கு தேவையில்லாத கண் பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், ஸ்கின் அலர்ஜி, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி தாய்க்கு நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை. மொத்தத்தில் ஒன்று போனால் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்குது.
இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4-5 மாச காலமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இருந்தும், அதாவது கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இதையெல்லாம் நம்ம ஒரு புறம் போனாலும் இதுக்கு மேலேயாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்கதான் செய்யுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசம் 6 மாசம் பட்டம் பார்த்து பயிர் பண்றவங்களுக்கே பார்க்கும்போது 4 நட்சத்திரம் பார்க்கும்போது நம்மளோட வாழ்வாதாரத்துக்காவது ஒரு நல்ல ஒரு நேர காலம் பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த 4 மாசம் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஏன்னா 4 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 4 மாசமாவது கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருந்து உங்க தொழிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போறாரு. ஏன்னா குருவும் சனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம் தான், பகை கிரகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா ரொம்ப இல்லைன்னா கூட ஏதோ ஒரு 100% இல்லைன்னா கூட ஒரு 55-60% கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் தொழிலுக்கு. இதையே சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க சுய தொழில கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க சுய தொழில கண்டிப்பா 4 காசு நீங்க லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வக்கரத்துல கண்டிப்பா கொடுக்க போறாரு. இந்த குரு வக்கரத்துல கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைஃப் பார்ட்னர் எனக்கு சரியான முறையில் அமையலைங்க, என் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்குது, நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் வாழ்றேன்னு எதுக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, ஆட்சியா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அப்படியே மாறிடுவார், சூப்பரா கொடுத்துருவாரு. ஆனா அதே நீச்சம் பட்டிருந்தாருன்னா ஆப்போசிட் அப்படியே உட்கார்ந்து பார்த்துருவாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பழமொழி சொல்ற மாதிரி தங்கம் இருந்தா தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தா மத்தியான செலவு, வெள்ளி வந்த விரைய, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா போயிடும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க உலகத்துல 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1 கோடி பேரும் ஒரே நாள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிடையாது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா கும்ப ராசின்றது நம்ம ஒண்ணுன்னு சொல்றோமா தவிர இதுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3, பாவங்கள்ன்றது 9 இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூர்ட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினதுதான் இந்த கும்பராசி. அப்போ 3 நட்சத்திரத்துக்கும் 3 அதிபதிகள் வெவ்வேறு இல்லைங்களா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்க அதிபதி, உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, அவர் எந்த சாரத்தில் இருக்கிறாரு அது முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அதே உங்களுக்கு குருவுடைய திசையோ குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ உங்களுக்கு நல்லா இருந்துருச்சு நடந்துட்டு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த குரு வக்கரம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னா நம்ம சுய ஜாதகத்துல குரு என்ன இடத்துல இருக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்துல நம்ம பாக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா, அதாவது இந்த வக்கரத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசிக்கு கும்பராசிக்கு புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் உங்க ஜாதகத்துல இப்ப நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாரு? பண்ண மாட்டார் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு யாருன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிதிருஸ்தானம் சுகஸ்தானம் அதான்றது சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வீட்டுல இப்ப குரு இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறார். இதைக்கு சரியான முறையில் நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அடுத்தது நீங்கள் எப்படி போனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி, இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சு உங்கள் பாதை சரியான ஒரு பாதையில் கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ இது இல்லாமல் ஏன்னா இப்போ யாழ்ரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத போயிடும், உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாத போயிடும். சரிங்களா? மொத்தத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கரம் அடைகிற நிலையில கண்டிப்பா உங்க சுய ஜாதக சப்போர்ட் பண்ணுனா நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காரணத்தை கொண்டும் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் வக்கரத்துல தான் இருக்கிறாரு. இப்ப குருவும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப 2 கிரகம் வக்கரம் அடையும் போது தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து, கொடுக்கல் வாங்கல், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறது, ஏன்னா உதவி செஞ்சா கூட உபத்திரம் என்ற பேர் தான் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, எதை செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, இது பார்த்துக்கிட்டு அதுக்கு சரியான முறையில் நீங்க போனா இந்த 4 மாசத்துக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றுகிறது கிடையாதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டில் நடக்க இருக்கின்ற குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டமானது பார்த்திங்கன்னா வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலகட்டம் வரலும், அதாவது ஒரு 3 மாதம் 26 நாட்களானது குரு பகவான் ரிஷப வீட்டில் பார்த்திங்கனாக்கா மிருகசீரிட நட்சத்திரத்தில் வக்ரம் பெற போகிறார். இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான ஒரு பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முழுமையாக முதல்ல சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவானை பார்க்கறதுக்கு முன்பாக தன்னோட ராசிநாதனை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிலேயே சனி பகவானும் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இது யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதிகளோ வக்ரமோ அஸ்தமனமோ 6-8 12 மறையதோ நீசம் பெறுவதோ கூடாது அப்படின்றது ஒரு விதி. ஆனால் இந்த நேரத்தில் சனி வக்ரம் பெறுறது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. ஒரு சில தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. எவ்வளோ நாள் வரலனாக்கா நவம்பர் 15ஆம் தேதி வரலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் நவம்பர் பிறகு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி வக்ரம் நீங்கி இருப்பார். இது யோகமான அமைப்பு தானேன்னா அதுவும் அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். அப்போ ஷூராக சொல்லப்போனால் இன்றைய தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும்ன்றீங்க. ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சீதை பிரிந்த ராமன் போல் வனவாசம் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அது மட்டும் போதான்னு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றீங்க. முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பலன்களை செய்தீங்கன்றது தெரியாது. தன் அப்பா அம்மா செய்தது, தன் தாத்தா பாட்டி செய்தது, தான் செய்தது எல்லாமே அதோட கர்ம பலன்களை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக ஜென்மசனி காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதனால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிகிற வரலும் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சோதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சளவு இது எந்த வேலைகள் செய்துட்ருக்கீங்களோ இருக்கிற வேலைகளை விட்டுடாமல் அதே வேலைகளை கண்டினியூ பண்ணுங்கள். வெளிநாடுகளில் இருந்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடுகளிலே இருங்க. இங்கே தயவுசெய்து ஊர்களுக்கு வர வேண்டாம். வந்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு தெரிஞ்சளவு சொந்த ஊரில் வேலை செய்கிறது அந்தளவுக்கு சிறப்பு தராது. ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் பெற முடிஞ்சால் கண்டிப்பாக வெளியே போய்க்கிறது நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் வீடை விட்டு தள்ளி போயிருந்தால் நல்லா இருக்குன்றீங்க. அதே வேளையில் எவ்வளோ தான் நம்ம உழைச்சி சம்பாதிச்சாலும் 4 காசு மிச்சப்படுத்த முடியலன்ற ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்ருக்கோம். தெளிவாக சொல்ல வரங்க, நீங்கள் உழைச்சி இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்குமோ தவிர ஒரு 4 காசு மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கடன்கள் வந்தே தீருன்றது எழுதப்பட்ட விதி. இது கடன்கள்லாம் ஒன்றும் இப்போதைக்கெல்லாம் அடைக்க முடியாது. 2025ஆம் ஆண்டு முடிஞ்சால் தான் கடன் அடைக்கிறத பற்றியே சிந்திக்க முடியும். அன்னவர்களும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுலையும் தடைகள் ஏற்படும். அப்படி ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அது செய்கிறதுல தடை ஏற்படும்.
அப்படி ஒரு வேளை அமைஞ்சாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்ல வரேன், திருமணம் இந்த நேர காலங்களில் யோசிக்காமல் இருக்கிற வேலைகளை தற்காத்து கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கோபங்களை எந்த அளவுக்கு குறைச்சி கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை மீண்டு வர முடியும். எனக்கும் கோபம் வருன்ற மாதிரி நீங்கள் சிந்திச்சிங்கனாக்கா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சாதாரண சின்ன பிரச்சனையும் கூட கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிற மாதிரியான விதிகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. என்ன சார் எடுத்ததுலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் தரேன்னு நினைக்காதீங்க. தெளிவாக சொல்ல வரேங்க, 7 சனி நடந்துகிட்ருக்கு. சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லி தான் தீரணும். அதனால் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாகவே எச்சரிக்கையாக இருங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. மழை போல் பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் விளைவாக எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை வெல்ல முடிகின்ற ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அமைப்புகள் உருவாகும். வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா பணங்களானது தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். பணத்தை கையில் மட்டும் தயவுசெய்து வச்சுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு பாக்கெட்டில் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அந்த 1000 ரூபா இருக்காது. எல்லாமே தீர்த்து முடிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்ற விதிங்க. அதனால் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தம் அண்ணன் தம்பி யாராவது வந்து பணம் கேட்குறாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும். அதேபோல் நீங்களும் கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள் சிந்தித்து செயலாற்றுறது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கடன்கள் அளவுக்கு மீறி ஏதாவது வாங்கிவிட்டீங்க அப்படின்னாக்கா அதை கட்ட முடியாமல் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவானை மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி காலகட்டம் வரணும் எதை மாதிரியான பலன்கள் வழங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்போ தனாதிபதி போய் வக்ரம் பெறலாமா, லாபாதிபதி வக்ரம் பெறலாம்னா கண்டிப்பாக வக்ரம் பெறக்கூடாது. ஏன் என்ன காரணம்னா தனத்துக்கு அதிபதியே அவன் தாங்க, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே அவன் தான். அவன் பணத்தை பிடுங்கிட்டானா பண பிரச்சனைகள் வரும். லாபத்துக்கு அதிபதியே அவன் தான். அப்போ லாபத்தை கொடுக்காம தடுத்தானாக்கா வருமான குறைவு ஏற்பட்டுரும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி காலகட்டம் வரலும் இருக்கிறத வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண கற்றுக்குங்க. கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ற விதிங்க. ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்ற விதிகள்லாம் கொஞ்சம் விட்டுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவான் எந்த இடம்லாம் பார்க்குறாரோ பார்க்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அப்போ இந்த குரு பகவான் எங்கே பார்க்குறாருன்னா முதலாவதாக பார்க்குறது உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானன்றது 8ஆம் இடம். இந்த நேர காலகட்டத்தில் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு மட்டும் நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் குடும்ப உறவுகளில் தாத்தா பாட்டிகளுக்கோ தாய் தந்தையர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களோட குழந்தைகளுக்கோ இந்த நேர காலகட்டத்தில் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நட்டம் அவமானம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவமானப்பட்டு செலவு பண்ணணும், அது நட்டமாகணும், தொழில் செய்து நட்டமாகணும் அல்லது விரயமாகணுன்ற மாதிரி விதிகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த 4 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. சாகசம் செய்யக்கூடாதுன்ற விதிங்க. சாகசம் செய்தால் வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்பட்டு கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு பார்க்க முடியுது. 8ஆம் இடம் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள். இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் யாருக்கிட்டையாவது ஒரு சில விஷயங்களில் சாதாரண சின்ன பிரச்சனையை பேச போய் பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கூட கொண்டு போய் விட்டுடும். அதனால் யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் எதுவுமே வச்சுக்க கொள்ளக்கூடாதுன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த நேர காலங்களில் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுன்னாக்கா வயதில் மூத்தவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வதன் மூலமாக முன்ஜென்ம கர்மாக்களை விளக்க முடியுன்ற விதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் அபிவிருத்திகளில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயலாற்றுவது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதேபோல் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால இந்த நேரத்தில் 12ஆம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடம். ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகலாமா அப்படின்ற மாதிரி முயற்சி எடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடுகள் முயற்சி எடுக்க வேண்டாம். அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி எடுத்தால் அது தடை தாமதங்கள் வம்பு வழக்குகளை கொண்டு போய் கொடுத்துரும். போட்ட பணம் கட்டி போனதே வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போல தெரியுதுங்க. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. அதனால் இந்த குரு வக்ரப்பயிற்சி பலனானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை தரலை அப்படின்றது என்னோட கணிப்பு சொல்ல விரும்புது. ஆனால் இருந்துட்டாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட சுய ஜாதகமானது வலிமை பெற்றிருந்தால் இந்த நேர காலகட்டங்கள் பெரிய லெவலில் பாதிப்புகளை தராது. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல ஜோதிடர் உங்களோட குடும்ப ஜோதிடர் இருக்காருன்னா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சார் இந்த நேர காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அதுவும் குரு வக்ரமாகறாரு, அவங்கள அந்த வக்ர பயிற்சி சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு எதை மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்னோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் ஓடிட்டுருக்கு, எந்த கோயில்களுக்கு போகணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி பெற்றால் சிறப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன, விநாயகர் பெருமானும் ஆஞ்சநேயர் பெருமானும் மட்டும்தான்.
வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போட்டு நெய் தீபம் போட்டு ஒரு முழம் துளசி மாலை வாங்கி ஆஞ்சநேயரை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு மன வலிமையும் தைரியம் எதையும் என்னால் சாதிக்க முடிகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலை 5:30 மணிலேருந்து 6 மணிக்கெல்லாம் விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வரக்கூடிய பிரச்சனைகள் பழி போல் விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரன்றுவிதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் பாதிப்புகள்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆயுளுக்கு எந்த விதத்திலும் பங்கங்கள் கிடையாது. ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கஷ்டத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரன்றுவிதிங்க. அதனால் இந்த விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வதன் விளைவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றவிதிங்க. மற்ற இடத்துல எந்த விதத்திலும் தோஷங்கள் பாதிப்படையாது. சீர சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ரவம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே மாதிரி தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, அதுலேயும் ஸ்பெஷலி குரு வக்ரவம் அடைந்து பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டம் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறாரு அப்படின்னுங்கிறத பார்க்கணும். இப்போ குரு பகவான் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வகையில் ராசி அதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இப்போ வக்ரவ நிலையிலையும் இருக்கிறாரு. இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குரு பகவானும் வக்ர நிலையை அடைகிறாரு. இப்ப இந்த பலன் எப்படி இருக்கும் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கும்பராசியை பொறுத்த வகையில 2-11 கூடையவர் தான் இந்த குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல தான் வக்ரகதி நிலையை அடைகிறாரு. அப்ப இது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியை பொறுத்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதகமாக இருக்குது. ஆமாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முடிவுகள் எடுத்து அதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தின் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தின் தேவை வீட்டோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. ஆமாம், புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு மாற்றிக்கிறது, ஏற்கனவே இருக்க வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கோம்னா வீட்டை மாற்றிக்கிறது, அல்லது பயணங்கள் சிறு சிறு பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள், மனக்கசப்பு, மனக்கவலை, ஆமாம்
அவமானங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. யாருக்கு? கும்பராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அதே நேரத்தில் வம்பு வழக்கு அவமானம் சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆமாம், உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உறுதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திப்பீங்க. ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மந்த நிலையில் இருந்த தொழில் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு பெரிய வருமானம், தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. போட்டிகளால் கொஞ்சம் தொழில்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் கொஞ்சம் சிரமமாக இருந்த ஒரு காலம். இந்த காலம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போ இந்த குரு வக்ரவ பயிற்சிக்கு பிறகு அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்க குருவோட பார்வை அப்படிங்கிறது அந்த இடத்துல வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால இயல்புக்கு மாறான வேகமான செயல்பாடை அந்த இடத்துல கொடுக்க போகிறாரு. அப்போ என்னென்னா ஒரு மந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செழிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அப்போ தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக அமையுது. அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் செக்டார்லேயோ அல்லது பிரைவேட் செக்டார்லேயோ வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட நாளாக வேலை பார்க்குறேன், நம்ம வேலைக்கான அங்கீகாரம் இல்லை, பாராட்டுக்கள் இல்லை, நம்ம வேலையை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வேலை கவனிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு புகழ் இருக்கும். ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையிலிருந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, முன்னேற்றம், அதாவது இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. நீண்ட நாளாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், பயணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவி அன்னோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாண்டிங்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒன்றும் ஒரு சிரமங்கள் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அப்போ உங்களை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில், அதுலேயும் கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரவமாய் 8ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அசிங்கம், அவமானம், பிரச்சனை, கண்டம் இதுலேருந்துலாம் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ பாருங்களேன், ஒரு பக்கம் சிரமங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நன்மை செய்கிறதுக்கு குரு பகவான் இருக்க வக்ரகதி நிலையிலேருந்து குரு பயிற்சி இந்த உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், இன்னொரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எந்த வகையிலையும் பார்த்தா கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த குரு வக்ர பயிற்சி இல்லை, எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களோட குடும்ப ஊத்தில் மட்டும் வெளிநபர்கள், முகம் தெரியாத வெளிநபர்கள், 3ஆம் நபர்களின் தலையீடு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா குடும்பத்தில் சிறு சிறு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஆரம்ப காலத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 15க்கு பிறகு அதுவும் கொஞ்சம் நல்ல நிலையில் மாறுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கும்பராசியை பொறுத்த வகையில் வேலை, உழைப்பு, வருமானம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அது மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சனி 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் தான். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறொரு சிறப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில்.
குரு பார்வை அப்படிங்கிறது முக்கிய ஸ்தானங்களெல்லாம் குரு பார்க்குறாரு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விரயம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மருத்துவமனை செலவு இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் வருமோ அந்த இடங்கள்லாம் குரு பார்த்து அதை சரி செய்கிறார். அப்போ இந்த காலங்கிறது கும்பராசிக்கு ஒரு நல்ல காலம்தான், ஒரு சூப்பர் டைம், நல்ல டைம் தான் இது. அப்போ இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, எப்படி பார்த்தாலும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில், இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஆழ்மன எண்ணங்கள், என்ன ஓட்டத்தில் என்ன தோணுதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கபலமாக இருப்பாங்க. சொல் பேச்சு கேட்கக்கூடிய சொல் பேச்சு கேட்டு உங்கள் நடக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுவாங்க, இதுக்கு முன்னால் கேட்கல அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இருப்பினும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் புது புது உறவுகள், அறிமுகம், புது நபர்களோட அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்படும். அவங்க மூலமாக கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, முகந்தறியாத நபர்களோட உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நம்மளோட பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறது, பேச்சிலே சாதிக்கக்கூடிய திறன்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதே நேரத்தில் அபிலாசைகள் நிறையக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. அடுத்து பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர் உதவி அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம், குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த காலம்தான் உங்களுக்கு. ரொம்ப மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது, நல்ல காலமாக தான் இருக்குது. கோச்சார நிலைகளை பொறுத்த வகையில் நல்லா தான் இருக்குது. சனி பகவானை தவிர 7.5 சனி, அதாவது ஜென்மச்சனி அப்படின்னு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனை தவிர உங்களை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆமாம், நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த குரு பகவானும் இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர பயிற்சி அடைகிறார். ஆமாம், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயுக சுபதினத்தில் குரு வக்ரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்கியுள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும், அதை தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்ப நமக்கு கேள்வி. அப்ப 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு, தன்மையை விட்டு, அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்ரம். இப்ப வக்ரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்ரம் தான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்துல புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்ப குரு வக்கரம் அடைகிறது. இப்ப எந்த அளவுக்கு திசா புத்தி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்ப என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போறோம். அபாடி லாபாதிபதி கும்பராசி நேயர்களுக்கு நிறைய குறைகள் இருக்கின்றது. அதிக கவலை வேண்டாம். கவலை உங்களை சிதைத்து உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடும். அதிக வேதனை வேண்டாம். வேதனைப்படுறது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்துவிட போவதில்லை. அதிக கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதாலோ மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா வயசை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, 7.5 உங்களுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, அடுத்து விரயச்சனி வருது. கும்பத்துக்கு உள்ள ஜென்மச்சனி மீனத்துக்கு போகும். வயசை பாரு, உங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிக்க போகும். 5.5 வருஷம் பெரும் கஷ்டம், 5.5 வருஷம் பெரும் அதிகப்படியான நஷ்டம், சொல்ல வார்த்தை இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம்ங்கிற எண்ணமே இல்லை. பெரிய டாக்டர், பெரிய சித்த வைத்திய புருஷர், கல்யாணங்கிற எண்ணமே வரல அப்படிங்கிறார் என் நண்பர். கும்பராசிக்காரங்களை அப்படித்தான் இருப்பாங்களா குருஜின்னு கேட்கிறார். ஏற்கனவே 12 ராசிலே அடக்கமான அன்பான பாசமான ராசி. அப்ப கும்பராசிக்கு கண்டிப்பா இந்த 7.5ல சனி வக்கரத்துல இருக்காரு, அவர் வீட்டுல இருக்காரு, அவர் சொந்த காலில் நிற்கிறாரு. அவருடைய ஆளுமையில இருக்கும் பொழுது குரு என்ன செய்யும்? கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் நன்மையை கொடுக்குது. அதையாவது செய்வமே அப்படின்னு சொல்லி குரு கொடுக்கும். அதையாவது செய்வமே அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்ப குரு எந்தெந்த வகையில கொடுக்கும்? மகரத்துக்கு என்ன சொன்னமோ அந்த மாசற்ற தன்மைகள், அந்த உணர்வு, எங்கெங்கே எது செஞ்சா எது நடக்கும், எதை பற்றி நாம் சிந்தித்து இருக்கின்றோம் எல்லாமே பரிசீலித்து செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசிக்கு இந்த குரு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சை கொடுக்கும். சனி கொடுக்க மாட்டார். அப்ப நீங்க செய்யக்கூடிய என்னென்ன தொழில்கள், நீங்க என்னென்ன செய்யறீங்க? குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட தொழில், கலசம், கோபுர கலசம், பாப விமர்சனம், கோபுர கலசம், கோடி புண்ணியம், அறக்கட்டளைகள், தர்மங்கள் செய்வது, விவசாயம், நல்ல விவசாயத்தை பங்கு போட்டு நல்ல விவசாயத்தை செழித்து வளர்ச்சி அடை செய்வது, கிழங்கு வகைகள், பூமிக்கு கீழே உள்ள மகரப்பும் 12 ஒரே கரை, தேங்காய், மட்டை, சணல், கயிறு, தார், பெட்ரோல் பங்கு, ஏஜென்சி, என்ன வைக்கலாம். இந்த மாதிரி தொழில்கள் இனிமேல் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும். கண்டிப்பா கும்பராசிக்காரவங்களுக்கு 25லிருந்து ஒரு ஒளிமயமான காலம். எதை நீங்க தக்க வச்சுக்கணும், எதை நீங்க கணக்கீடு பண்ணணும்? உங்க வயசு, அதுக்கு அடுத்தது உங்களுடைய தசாபுத்தி. ரிஷபலக்கணமா இருக்கணும். சுக்கர திசை நடக்கணும். சுக்கர திசையில சனி புத்தி, சுக்கர திசையில சனி புத்தி, சுக்கர திசையில ராகு புத்தி, சுக்கர திசையில புதன் புத்தி. சார் 10 வருஷம் வேண்டாம் சார், 10 மாசம் வேண்டாம் சார், 10 நிமிஷம் வேண்டாம் சார், 10 செகண்ட் போதும் சார் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு.
அட்லீஸ்ட் கன்னியா லக்கணம், இல்ல ரிஷப லக்கணம், இல்ல துலாம் லக்கணம், இல்ல மகர லக்கணம், இப்படியெல்லாம் வந்தா தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். கும்பத்துக்கு வேலை செய்யும். கும்பத்துக்கு சிம்ம லக்கணம் கடக லக்கணத்தை ஒன்றும் பண்ணல. சிம்ம லக்கணம் கடக லக்கணம் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தை நிச்சயமாக கொடுக்கும். எந்தெந்த வகையிலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு வரும். அதில் உள்ள ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் வழிபட வேண்டியது அகோர வீரபத்திரன், அகோர வீரபத்திரன், முருகப்பெருமான், சரபேஸ்வரர், லிங்காஷ்டகம். அடுத்தது திருவெண்காட்டில் அமர்ந்துள்ள ஒவ்வொரு அமாவாசைக்கும் வீரபர் அகோரமூர்த்தி. அவர் அகோரமூர்த்தி. பெரிய பெரிய ஆளும் அங்கே போய் நிற்கிறாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. பெரிய பெரிய ஆளும் சரண்டர் ஆகிட்டாங்க. அகோரமூர்த்தி சாதாரண இல்லை, கோர தாண்டவம் சொல்லணும்ல, அகோரமூர்த்தி. அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யுங்க. பக்கத்தில் சீர்காழி, சீர்காழி போனீங்கன்னா உங்களுக்கு மிக அமாவாசனைக்கு சீர்காழி போனால் இன்னும் அற்புதமான ஒரு திருத்தலம் சீர்காழி. பன்னிரு திருமுறையினுடைய பகலவன், முதல்வன், அந்த ஞானசம்பந்த பெருமான், ஆளுடைய பிள்ளை வழிபாடியது, வழிபாட்டுக்கு உரியது. அன்னை உமையவள் அமுதப்பால் கொடுத்தது. அன்னை உமையவள் அமுதப்பால் கொடுத்தது, ஞானப்பால் கொடுத்தது, ஞானத்தை பிரதிபலித்த ஞான திருமகள். அப்படிப்பட்ட சீர்காழிக்கு போங்க, அங்கேயும் உங்களுடைய தாக்கங்களை கொடுங்க. கண்டிப்பாக முனீஸ்வரர் கும்பிடுங்க, முனீஸ்வரர் கும்பிடுங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பராசிக்கு 7.5ங்கிறது ஓரளவுக்கு முடியக்கூடிய நேரம். அதை பார்த்துக்கோங்க. குரு கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ணி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் கும்பராசி.